ஓரளவுக்கு ஜெல் அளவுக்கு அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை நம்மளோட அந்த ஊறுகாயோட கன்சிஸ்டன்சியில் போட்டு இது பண்ணணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நல்ல ஒரு கொதிக்க விடணும். எல்லாத்தையும் அதிகமாக வேக விட்டுறக்கூடாது. புளியோட எசன்ஸ் எந்த அளவுக்கு இறங்கும் அந்த அளவுக்கு ஊறுகாய் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம அந்த புளியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அது மிக்ஸ் ஆகி எண்ணெய் திரிஞ்சு வர ஸ்டேஜ் மாதிரி ஆகிடணும். அது எப்படி ஆகும்னா எண்ணெய் திரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பெஷல் பவுடர், அதுதான் அந்த வெந்தயமும் கடுகும் மட்டும் நம்ம வறுத்தெடுத்து வச்சனால அந்த பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் வந்துட்டு ஸ்பெஷல் பவுடர். இன்னும் சொல்லப்போனால் மிஸ்ட்ரி பவுடர்னு கூட சொல்லலாம். ஊறுகாயில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டே அதுதான் கொடுக்கும். நல்லா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நம்ம வந்துட்டு வேக வைக்கணும், சரி பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஊறுகாவை வந்துட்டு எடுத்து ஆற வச்சு நல்லா ஊற விட்டுறணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அந்த ஊறுகாய் ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த லெவலில் இறக்கிடணும். பாய்.